ஆரம்ப காலத்துல வந்து என்னங்க படம் பண்றாரு விஜய். அவங்க அப்பா வந்து ஒரு மாரி கமர்ஷியல் படங்கள், அடல்ட் படங்களா எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி அந்த ஒரு ஒரு சாயல் வந்தபொழுது, இப்பவே உனக்காக துள்ளாத மனம் துள்ளும், லவ் டுடே மாரியான படங்கள் அவரை வந்து வேற ரேஞ்சில மாத்துச்சு. அதன் பிறகு தன்னைத்தானே செதுக்கின்ற ஒரு நபரா, குறிப்பா வந்து கத்தி, துப்பாக்கி மாரியான படங்கள் விஜயோடைய ரேஞ்ச் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இன்னைக்கு விஜய் வந்து அந்த மாஸ் தளத்தில இருக்கிறாரு. குறிப்பாக ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் அப்படின்னு தான் வந்து விஜய் ரசிகர்களுக்கும், ஒட்டுமொத்த மனதுக்கும் ஒரு பெரிய வருத்தம். அந்த வருத்தத்தை தாண்டி ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, "எப்பா 250 கோடி ஒரு படத்துக்கு, இது சாதாரண காசே கிடையாது." அரசியல் அவரே சொல்லியிருந்தார் விக்கிரவாண்டி மாநாட்டில, அரசியலுடைய ஆழம்லாம் என்னன்னு தெரியும் வந்து. இவர் வந்து விஜய் வந்து குழந்தை, பச்சா இப்படின்லாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். இது இது இயல்பா தோன்றது தானே உங்களுக்கு இது. எங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்க 1 மாச சம்பளத்தையே விட்டுக் குடுக்க மாட்டாங்க. 250 கோடி ஒரு பீக்ல ஒரு பெரிய மாஸு, ஒரு பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு ஹீரோ, அத ஸ்கிப் பண்ணிட்டு நான் வரேன் நானு. ஜனநாயகன் தான் என்னுடைய கடைசி படம் அப்படின் பொழுது, ஒட்டுமொத்தமாக ஜனநாயகன் மீது எல்லாருடைய எதிர்பார்ப்பு, முதல் கர்ஜனை இதோ இப்ப 12 மணிக்கு சுட சுட வந்தது. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். இது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சிங்கிளோ அல்லது டீசரோ கிடையவே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பொங்கலை ஒட்டி இந்த படம் வரப்போது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 மாசம் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்குள்ள எப்படிங்க வந்து டீசரு, ட்ரெய்லரு, ஃபர்ஸ்ட் சிங்லாம் விட்டுருவாங்க. கிளிம்ப்ஸ் தான். அந்த முதல் கர்ஜனை என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு அவருடைய அந்த ஃபேவரட்டான ஒரு டயலாக் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு வசனம் எங்கு சொன்னாலும் அது விஜய்க்கான ஒரு மாஸ் வந்து அப்படி தெறிக்க விடுது. அதிலிருந்து தொடங்குறது தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த படத்தில் விஜய் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் அப்படின்னு. ஒரு பெரும் கலவரம். அந்த கலவரத்திற்கு நடுவில் ஒரு போலீஸ் அதிகாரி அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தினவரா? அல்ல அந்த கலவரத்தை வந்து ஒடுக்கிட்டு அங்கேருந்து வந்து ஆசுவாசப்படுத்திக்க வராரா? அந்த கலவரம் நடந்த இடத்தில் யாராவது ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்கள வேட்டையாட வந்திருக்காரான்னு தெரியல. ஏன்னா பொதுவாவே உண்டு வந்து ஆரம்பத்திலேருந்து விஜய் மீது தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து. ஏன்னா எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னுடைய அந்த அரசியல் களம், அரசியல் விஷயங்களை ஒவ்வொரு படத்திலயும் அவர் வந்து கொண்டு வந்துட்டார். ஏறக்குறைய இதயக்கனிலாம் பார்த்தீங்கன்னா, ரெட்டையெல்லாம் காமிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ரெட்டையெல்லாம் இது பண்ணாரு. ஓகே. அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் எத்தனையோ பாட்டுகள், புரட்சி பாடல்கள்லாம் அது வந்து தெரிஞ்சு அவர் போட்டாரா? இல்ல இது வந்து தெரியாமல் டீஃபால்ட்டா அழிஞ்சதா? அதெல்லாம் விட்டுருங்க. ஏற்கனவே விஜயகாந்த் வந்து ஏவிஎம்ல ஒரு பட ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்க்காக அப்ப இருந்த மீடியாக்கள்லாம் என்ன ஒரு 10, 15 பேர் இருப்போம். போய் ஒரு ஃப்ளோர்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. போனா அ ஒரு கட்சி கொடி மாரியான ஒரு விஷயம். ஒரு நடுவுல தீபம் போட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சாங் வந்து எடுக்கிறதுக்காக. விஜயகாந்த் கிட்ட மெதுவா எல்லாரும் கேட்குறோம் வந்து, "இது என்ன உங்க கட்சி கொடியானோனே?" அவர் அரசியல் இதெல்லாம் எதுவுமே அறிவிக்கல. அப்படியே சைலன்ட்டாவே இருக்கிறார் வந்து. "இல்ல, இல்ல இது நீங்கலாம் தெரிஞ்சுப்பீங்க. இருங்க, இருங்கன்னாரு."